Hi guys. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. Hi guys. ஹாய் ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, என்னோட சைட்ல இருந்து ஆடியோ இஷ்யூ வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க கைஸ். என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஜாயின் த லைவ் செஷன் கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க, சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஹாய் ஹாய் காய்ஸ். ஓகே, ஐ திங்க் என்னுடைய வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே, சூப்பர் கைஸ், சூப்பர். உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்டான ஒரு செஷன் வந்து நான் எடுக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆப் பண்ணி லைவ் பண்ண போறீங்க. இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்களே ஒரு ஆப் பண்ணி, நீங்களே ஒரு ஆப்பை சூஸ் பண்ணி, நீங்களே அதை பண்ண போறீங்க. நான் உங்க எல்லாரும் கைட் பண்ண போறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களோ ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஜஸ்ட் ஐ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நீங்களே என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு லான்ச் அ ப்ராடக்ட். நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்களே ஒர்க் பண்ண போறீங்க. நான் உங்களை கைட் தான் பண்ண போறேன். ஓகே, நீங்களே லான்ச் பண்ணி, நீங்களே லைவ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறீங்க. காட் இட்? கிளியர் இருக்கீங்களா? யாரெல்லாம் இதை இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்றீங்களோ எஸ் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ, ஜஸ்ட் ஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காரணம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம். நான் பிஸியாக இருந்தேன், என்னால் முடியாமல் போயிடுச்சு, நான் வந்து அந்த ஒரு ஒர்க் இருந்தது, இந்த ஒரு ஒர்க் இருந்தது சொல்லிட்டு காரணம் காட்டிட்டு போயிருக்கலாம். பட் என்னுடைய செஷனுக்காக, உங்களோட growth-க்காகவும் நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 உண்மையான விஷயம். ஏன்னா உங்களால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற என்னுடைய கம்யூனிட்டியா இருக்கட்டும், உங்களோட கம்யூனிட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆக போறாங்கன்னா பெனிஃபிட் ஆக போறாங்க. ஓகே. சோ நான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆரோ லக்ஷ்மணன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வந்து மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட்லி ஒரு நார்த் அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி, ஓகே, உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த செஷனே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய செஷன் எடுத்திருக்கேன். இதுவரை 4ல இருந்து 5 பூட் கேம்ப் எடுத்திருக்கேன். ஹெச்ஆர் நவீன் பிரதரோடைய சேம் பூட் கேம்ப் செஷன்ஸோட கலந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 8 இயர்ஸாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜியில் நான் ஒரு டீமோட சேர்ந்து, அதாவது நிறைய டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீமில் வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், வாட்ச் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 அப்ளிகேஷன் கிட்ட நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட்டில்.
ஸோ அதில் மோஸ்டா நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ், அதாவது வெளிநாட்டுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் தான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பீப்புள் கிட்ட நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ யங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்குள்ளேயும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங்குள்ளேயும் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த 8 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் ஆரோ லக்ஷ்மணன். ஸோ நான் வந்து பிஇ சிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிஏ, அதாவது எம்பிஏ வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணது. அண்ட் தென் இப்போ கரண்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் லைஃப் லாங்காக தேவைப்படுறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். நீங்கள் என்னைக்கு வந்து உங்களோட எஜுகேஷனை நிறுத்துறீங்களோ அன்னையோட உங்களுடைய growth முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஆஸ் அ பர்சனா, ஆஸ் அ பிகினரா, யூ வாண்ட் டு grow யுவர் செல்ஃப். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் குரோ ஆகியே ஆகணும், குரோ ஆகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி கற்பித்தல் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்ணி அந்த கம்யூனிட்டியை அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் அந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனில் எப்படிலாம் வந்து கொண்டு வர முடியும், அவங்கள ஸ்கில்ஃபுல்லாக எப்படி மாற்ற முடியும், அவங்கள ஜாப்குள்ளே எப்படி கொண்டு போக முடியுன்றதுக்காக ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கற்பித்தல் சொல்லிட்டு. இந்த கம்யூனிட்டியில் தான் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கம்யூனிட்டியில் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனராக அவங்க 15 நாள் 20 நாள் ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணி நிறைய பேர் கெயின் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் டிமென்டி அகாடமியில் நான் சீனியர் மென்டராக வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபாண்டி டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியில் நான் ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இதுதான் என்னை பற்றின ஒரு ஷார்ட் பிரீஃப். ஸோ இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோடியன், ஸ்போர்ட்ஸ் ரூலர், சென்னை சூப்பர் கிங்ஸ். யாராருக்கெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தெரியுமோ ஐபிஎல் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை சிஎஸ்கேன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் என்ன பண்ணுங்க, சிஎஸ்கே டைப் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தெரியும்னா சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ், என்டர்பிரைஸ் டச், நெட்லிங்க், அக்சென்ச்சர், விக்டோரியா சீக்ரெட், இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ என்னென்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர், யூசர் இன்ட்ராக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர், அண்ட் தென் ஐம் அ ட்ரெக்பிரனர். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் ரோல்ஸ் ஐ பீன் பார்ட்டிசிபேட்டட் பாஸ்ட் 8+ இயர்ஸா. ஓகே. யாருக்கெல்லாம் சிஎஸ்கே தெரியுமா? சிஎஸ்கே டைப் பண்ணுங்க. எஸ், பீப்புள் ஆர் டைப்பிங் சிஎஸ்கே. சிஎஸ்கே சிஎஸ்கே. எஸ். சூப்பர் கை, சூப்பர். நிறைய பேர் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ரோல்ஸ் பாருங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர், யூசர் இன்ட்ராக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் டெக்ப்ரனர். ஓகே. தீஸ் ஆர் தி மேஜர் ஒர்க் ஐ ஹவ் பீன் பார்ட்டிசிபேட்டட். ஓகே ஃபைனா. ஸோ என்னோட கரண்ட் கம்பெனி, கரண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் பாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மென்டார் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய சார்பில் என்னுடைய மக்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கம்யூனிட்டி பீப்புள், தே ஹவ் பீன் ஒர்க் ஸ்கில்டு ப்ரொஃபஷனலி அப்கிரேடட் தேர் செல்ஃப். நிறைய பேர் டிகிரியே இல்லாதவங்க கூட ஐடியில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் நான் டிகிரி இல்லாதவங்களுக்கு கூட ஐடியில் ஒர்க் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் டிகிரி படித்தாதான் நான் வேலைக்கு போக முடியும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்து தெரிஞ்சு இன்னைக்கு நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஐடி பீப்புளை மாற்றிருக்கேன். ஓகே. இது வரையும் 250 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்டார்ஷிப் பண்ணியிருக்கேன். ஒரு 12,000 பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேம்ப் செஷன்ஸ் மூலிமா இம்பாக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 500+ பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி செக்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்லுவேன். நான் இதே மாதிரி 1 lakh பீப்புளை டிசைனர் ஆகணுன்றது தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு 800 பீப்புள் இந்த செஷனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூஎக்ஸ் கெரியர் அமையறதுக்கு என்னோட சைட்ல இருந்து நான் உங்களை எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், கமிட்டடாக என்ன மாதிரி ஒரு டிசைனராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால நீங்கள் என்ன ரெகுலராக இந்த செஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. 10 நாள் கம்ப்ளீட்டாக நீங்களே ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி லைவ் பண்ண போறீங்க. ஓகே, நீங்களே ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி லைவ் பண்ணி லான்ச் பண்ண போறீங்க. ஸோ என்னுடைய டீம், என்னோட கம்யூனிட்டியில் ஒரு 5000 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ட்ரஸ்ட் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி டு சர்வ் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் குடுஸ் கொடுத்துடலாம். சூப்பர் கைஸ், எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டீங்க. ஒரு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஜாயின்ட். சூப்பர் சூப்பர் கைஸ். அதாவது நீங்களாம் ஒரு படிக்கு மேலே கைஸ். அதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் கெரியருக்குள்ளே போகிறதுக்கும் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த 800 பேரில் யூ ஆர் ஒன் ஸ்டெப் ஹெட்டில் இருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான காரணக்கூறுகள் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஸோ காரணம் இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ காரணம் இல்லாத ஒரு 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 வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு கெரியரில் முன்னேறணும் சொல்லிட்டு வந்திருக்கிற உங்களுடைய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் குடுஸ். ஸ்டார்ட் பண்ணலான்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க, நம்ம சப்ஜெக்ட்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வேற லெவலில் இருக்க போகுது, வெறித்தனமாக இருக்க போகுது. பார்க்கலாமா? ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணுங்க கைஸ், ஜஸ்ட் சேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங். ஐம் கோயிங் டு ஷேர் மை ஸ்க்ரீன். எஸ், யாராருக்கெல்லாம் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதோ எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கைஸ், நீங்களே தான் உங்களுடைய யூஐஎக்ஸ் ஆப்பை பண்ண போறீங்க. நான் ஜஸ்ட் கைட் தான் பண்ண போறேன் உங்க எல்லாரையும். ஓகே ஓகே சூப்பர். யாரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டு, அதோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க யாரு. இப்போ சப்போஸ் ஸ்விக்கி அப்படின்ற ஒரு ஆப்புக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, எத்தனை விதமான ஆடியன்ஸ் குரூப் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் குரூப் தான். ஓகே, அதுல நிறைய விதமான டிஃப்ரெண்ட் 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 குரூப்ஸ் இருக்கு. ஓகே, எண்ட் யூசர் ஒருத்தவங்க தான், பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குரூப்ஸ் இருக்கு. என்னென்ன குரூப்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, வேலைக்கு போறவங்க, வயசானவங்க, வீட்டில் ஏதோ விசேஷம் இருக்கிறவங்க, இல்லை பிஸியாக இருக்கிறவங்க, அதாவது டைம் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறவங்க எல்லாருமே எண்ட் யூசர்ஸ். இப்போ அந்த எண்ட் யூசருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நீட் என்ன, மோட்டிவேஷன் என்ன, அவங்களோட கோல் என்ன, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் என்ன, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அவங்க கிட்ட இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன்னா அதற்கு பெயர் என்னது, யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க சில லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிசர்ச் பண்ணுறது, யூஎக்ஸில் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, டிசைன் ப்ராசஸ், ஓகே, டிசைன் ரிசர்ச், ஓகே, இன்க்ளூசிவ் டிசைன் ப்ராசஸ், மென்டல் மாடலை கண்டுபிடிக்கிறது, எம்பத்தி மேப்பிங், ஓகே, அண்ட் தென் அக்சசபிலிட்டி, இன்டர்வியூஸ், யூசர் ஜர்னி, யூசர் பர்சோனா, அஃபினிட்டி மேப்பு, யூஎக்ஸ் மைக்ரோ காப்பி அண்ட் கேமிஃபிகேஷன், யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ், இந்த மாதிரி மெனி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஒயர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா ஒயர் ஃப்ரேம்ஸ்ன்றது இதோ பாருங்க, இந்த மாதிரி லோ ஃபெலிட்டில் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் ஒயர் ஃப்ரேம்ஸ். எஸ், இதுதான்ப்பா யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க்கு. ஓகே, அதாவது ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ரெடி பண்ணுறதுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி. என்னது? ஒரு ஆப் ரெடி பண்ணுறதுன்றது ஒரு வீடு கட்டுறது மாதிரி. சும்மா எடுத்தும் கவுத்தெல்லாம் கட்ட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்பை பில்டு பண்ணுறாங்க. கரெக்டா? ஓகே, தெர் வாஸ் அ பீப்புள் இன்வெஸ்டிங் சோ மச் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ எவ்வளோ பெரிய ரிசர்ச் போட்டு ஒரு ஆப்பை பில்டு பண்ணணும். கரெக்டா? இட் இஸ் நாட் ஈஸி டு பில்ட் அ அப்ளிகேஷன். ஸோ அதுக்காகவே யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் போட்டு, ஓகே, இந்த மாதிரி இந்த யூசர் இந்த இடத்துல இருந்து இப்படி போகிறாங்க, இந்த யூசர் இந்த இடத்துல இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை போட்டு அந்த ஸ்டோரியை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் யூஎக்ஸ் டிசைன். ஓகேவா? இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனருடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்க, அந்த அந்த ப்ராடக்டை உங்களோட யூஸருக்கு ஒரு யூஸ் பண்ணுற மாதிரியும் அவங்கள என்ஜாய் பண்ணுற வைக்கிற மாதிரியும் அதை ஈஸியாக அக்சசபிளாக யூஸ் பண்ணுற மாதிரியும் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பெயர் யூஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராருக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கோ யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு யூசருக்கு ஈஸியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல அக்சசிபிலிட்டியோட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் யூஎக்ஸ் அப்படின்னு பெயர். யாருக்கெல்லாம் யூஎக்ஸ் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னா யூஎக்ஸ்ன்னு போடுங்க. ஸோ இதில் என்னென்ன டெலிவரபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட யூசர், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஒயர் ஃப்ரேமு, ப்ரோட்டோடைப்பு எல்லாத்தையும் போட்டு உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி, டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் என்னோட ஆப் இருக்க போகுது அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கு பேர் என்னது, யூஎக்ஸ் டிசைன். எஸ். ஸோ அவங்க பல்வேறு விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. அதாவது மீரோ போர்டு, ஃபிக்மா, ஸ்கெட்ச் ஆப்பு, யூஎக்ஸ் பின்னு, அடோப் எக்ஸ்டி, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. டெலிவரபிள்ஸ் நிறைய இருக்குப்பா அவங்க கிட்ட. இதான் டிசைன் ப்ராசஸ். யூஎக்ஸ் உடைய டிசைன் ப்ராசஸ் இதுதான். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்டோடைய பிஹேவியர், ஒரு யூஸரோட பிஹேவியரை பல்வேறு கட்டமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் தி ஆடியன்ஸு, அப்புறம் அவங்கள பற்றின ரிசர்ச்சு, அவங்கள பற்றின ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அந்த கிடைச்ச டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ண டேட்டாவை வச்சு அவங்க ஸ்கெட்ச் பண்ணுறது, ஸ்கெட்ச் பண்ண விஷயத்த ப்ரோட்டோடைப்பிங்கில் பண்ணி அழகாக அது ஒரு லே அவுட்டில் கொண்டு வர்றது, இதான் அந்த ப்ரோட்டோடைப்பிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் பேனாவில் இந்த மாதிரி வரைஞ்சிப்பாங்க. அடுத்து லோ ஃபெலிட்டியில் போடுவாங்க. லோ ஃபெலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபெலிட்டி, அதாவது ஒயர் ஃப்ரேமில் 3 விதமான ஒயர் ஃப்ரேம் இருக்குது. லோ ஃபெலிட்டி, லோ இன்ஃபர்மேஷன், மிட் ஃபெலிட்டி, மீடியம் லெவல் இன்ஃபர்மேஷன், ஹை ஃபெலிட்டி, ஃபைனல் மார்க்அப். ஃபைனல் மார்க்அப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இப்படி தான் இருக்கும் ஃபைனல் மார்க்அப். இதோ இருங்க காட்டுறேன். இதோ இருக்கு பாருங்க, இதான் ஃபைனல் மார்க்அப். ஓகேவா? இதான் ஃபைனல் மார்க்அப். ஓகே, யூஐ டிசைனர்னா யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டோடைய லுக் அண்ட் ஃபீல், அதாவது ஸ்க்ரீனோட கலரு, சைஸு, வித்து, ஃபாண்ட்டு, ஹைட்டு, அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கிறது, சவுண்டு, ஓகே, கண்ணுக்கு பார்த்துன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனோட வேலை. ஸோ யூஐ டிசைனர் வந்து எல்லாருடைய ஸ்க்ரீனும் ஃபைனல் அவுட்புட் கொடுக்கறது தான் அவனோட வேலை. யூஐ டிசைன் என்ன பண்ணுவாங்க,
அதோ இப்படிதான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், இந்த ஆப் இப்படிதான் இருக்கணும்ன்றத முடிவு பண்றதுக்கு பேரு யுஎக்ஸ் டிசைனு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விஷுவலா காட்டுறதுக்கு பேரு யூஐ டிசைனு. ஓகே, இந்த யூஐ டிசைனர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்டோடைய யூஐ, அதாவது விஷுவல் எலமெண்ட்ஸ், லுக் அண்ட் ஃபீல், அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு பேரு யூஐ டிசைன் சொல்லுவாங்க. பட்டன், டைப்போகிராஃபி, கலர் கோடு, சவுண்டு, அனிமேஷனு எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணுவாங்க யூஐ டிசைனர்ஸ். யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ஸ்ட்ரக்சர், ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆடியன்ஸ், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேரு யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஸோ என்னென்ன டூல்லாம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அடோப் எக்ஸ்டி, ஸ்கெட்ச், ஃபிக்மா இதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற டூலு. யூஐ டிசைனர்ஸ்க்கு கோடிங் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா, சத்தியமா சொல்றேன், கோடிங் இல்லாமலாம் யாரும் ஒர்க் பண்றது கிடையாது. இங்க கோடிங் ரொம்ப முக்கியம். ஓகே, HTML, CSS அப்படின்ற அந்த 2 கோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நீங்க டைப் பண்ற லெவலுக்குலாம் தேவையில்லை. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க யாருக்காக டிசைன் பண்ணி கொடுக்க போறீங்க? நீங்க யாருக்காக டிசைன் பண்ணி கொடுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெவலப்பருக்கு. அப்போ டெவலப்பரோட ஸ்டாண்டர்ட் தெரியாம உங்களால எப்படி டிசைன் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்க யாராவது கோடிங் லாங்குவேஜ் இல்ல, இது வந்து கோட் எனக்கு வராது, அதனால நான் டிசைனுக்குள்ள வந்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கோட் இருக்குதான் செய்யும். நீங்க ஐடின்னு வந்துட்டாலுமே கோடிங் இருக்குதான் செய்யும். ஓகே, ஸோ என்னென்ன ஓஎஸ்க்குலாம் நீங்க டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் இந்த மாதிரியான ஓஎஸ்க்கு ஃபெமிலியரா நீங்க டிசைன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யாராருக்கெல்லாம் இதுவரையும் யூஐயும் யூஎக்ஸ் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சி, எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் 100% பார்ட்டிசிபேஷன். ஓகே, சூப்பர் கைஸ், வெரி குட், தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் அண்ட் அதோடைய ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான டிசைனிங் இண்டஸ்ட்ரி இருக்குப்பா. நான் டிசைன் படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா ப்ரோ? நான் டிசைனுக்குள்ள வந்தா எனக்கு லைஃப் இருக்குமா ப்ரோ? டிசைன்ல இவ்வளோ ஸ்கோப் இருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னே தெரியாம போயிடுச்சு. ஏன்னா என்னோட கம்பெனியில அக்சென்ச்சர்ல நான் ஒர்க் பண்ணும்போது 70% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா. ஏன் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க யாருக்குமே டிசைன் தெரியாதா? டிசைன் படிக்கலையான்னு தெரியல. என்னுடைய கம்பெனியில 70%க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 400 டிசைனர் மொத்தம். 400 டிசைனர்ல கைவிட்டு எண்ணலாம், ஒரு 10 பேர் தான் இருப்போம் தமிழ் டிசைனர்ஸ். ஏன் தெரியுமா அந்த மாதிரி ஆச்சு? நம்ம ஊர்ல எல்லாரையும் படிச்சா இன்ஜினியரு, இல்லைன்னா பிஏ, பிகாம், பிஎஸ்சி இவ்வளவு விட்டா நம்மளுக்கு வேற எதுவும் தெரியாது. ஓகே, ஆனா நார்த் இந்தியாவில் போய் பாருங்களேன், எம்ஐடி டிசைன்னுவாங்க, பிஎஸ்சி டிசைன்னுவாங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன்னுவாங்க, ஃபேஷன் டெக்னாலஜின்னுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அதெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அது பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படிலாம் கேள்வி போடுவோம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அக்ரியா நாட்?
அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு டிசைன் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, இதுல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியா இருக்கா இல்லையா? இருக்குன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில இன்னைக்கு நிலைமையில இன்னைக்கு சுச்சுவேஷன்ல டிசைனுக்கு அவ்வளோ மவுஸ் இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஏதாவது ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம், பிகாம் படிச்சிருவோம், பிஏ இங்கிலீஷ் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது படிச்சிருது. கரெக்டா? கணேஷ் கே, ஐம் அ டெக்ஸ்டைல் டிசைனர். சூப்பர்ப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க டிசைனிங்குள்ள இருந்து வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரியே தெரியாத அளவுக்கு வளர்த்தாச்சு இன்னைக்கு. ஸோ அதனால அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து 1,00,000 டிசைனரை உருவாக்கியே ஆகணும்டா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன் இது வரையும். ஸோ 1,00,000 டிசைனர் உருவாக்குறத விட அந்த 1,00,000 டிசைனர் அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோப் கொடுக்கணும். அப்பா நான் படிக்கிறேன், கண்டிப்பா எனக்கு இதுல ஒரு ஸ்கோப் இருக்கும்பா அப்படின்ற அந்த பிலீவ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கா? இதுல ஸ்கோப் இருக்கு. அதான் சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துருச்சே, அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு போகுது. அதான் அதான் ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு, அதான் பண்ணிட்டு போயிட்டு போகுது. இங்க யாராருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து நம்மளோட வேலையெல்லாம் பறிச்சிடும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? சாட் ஜிபிடி மூலயமா என்னோட வேலைலாம் போயிடும், டிசைனர் ஆக முடியாது, டிசைனர் கிளாஸ் ஸ்கோப்பே இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, ஜி ஜி ஓகே, ஜிபிடில ஜி இருக்குல்ல, ஜின்னு டைப் பண்ணுங்க. அதாவது ஸ்கோப் இருக்காது நம்மளுக்கு, சாட் ஜிபிடி எல்லாத்தையும் நம்மள எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஜீன் டைப் பண்ணுங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் நடக்காது, நம்மளுக்கு எப்பயுமே வேலை இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஹெச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதான் ஹியூமன். ஓகே, நம்மளுக்கு ஹியூமன் எப்பயுமே தேவைப்படுவோம். ஜி, ஜிபிடினா ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சாட் ஜிபிடி வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஓகே. வேற யாரு? ம், தீபிகா, கண்டிப்பா நானும் உங்களை மாதிரி டிராயிங் பண்ணிட்டு இருந்த பையன் தான். கண்டிப்பா உங்களால பெரிய ஆளா வர முடியும். ஓகே. ஸோ ஹியூமன்ஸ், நீங்கெல்லாம் ஹியூமன்ஸ். ஓகே, சாட் ஜிபிடி கிடையாது. சாட் ஜிபிடி வந்து பொருளை யாருக்கும் விற்கிறது கிடையாது, ஹியூமன் தான் ஹியூமனுக்கு பொருளை விற்கிறாங்க. ஓகே. ஸோ ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன்ஸ், ஹியூமன்ஸோடைய எமோஷன்ஸ், அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களால மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். there is no chat gpt can be replaced to UX designers. ஓகே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றேன். ஏன்னா நீங்க வரும்போதே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஐயோ ப்ரோ, இந்த மாதிரி நான் டிசைன் படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஆனா அதெல்லாம் யாராவது நம்மள ஹையர் பண்ணுவாங்களா தெரியல ப்ரோ அப்படின்றது எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த மெசேஜ். ஓகே, எனக்கு இன்னைக்கு வந்த மெசேஜ் உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஷோ பண்ண போறேன். ஓகே, அதாவது ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டுறவங்களுக்குலாம், இந்த டிசைன்ல வந்து ஜாப் இல்ல, ஸ்கோப் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டெமோ ஒன்று காட்டலான்னு இருக்கேன். ஓகே. ஷேர் சவுண்ட், எஸ். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் இதை கேளுங்க. ஹாய் ப்ரோ. ஸோ இந்த ஆடியோ வந்து டிசைனர். ஸோ டிசைனருக்கு வந்து டூல் நாலேஜ் எவ்வளோ முக்கியமோ மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி வேணும். ஓகேவா? எந்த ஃபாண்ட்டு, எந்த கலர் டோனு, அதுமாதிரி டிசைன் லாங்குவேஜ் தெரியணும். ப்ரீத்திங் ஸ்பேஸ்லேருந்து, டைப்போகிராஃபிலேருந்து, கலர் காம்பினேஷன்ஸு, ஹைராக்கி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைராக்கி, இது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். கேன்வாவில் பண்ணால் கூடமே இந்த டிசைன் லாங்குவேஜ் வச்சு பண்ணால் பயங்கரமாக பண்ண முடியும். பட் எல்லாம் ப்ரொஃபஷனல் டூல்ஸ் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் பெட்டர், ஆடட் அட்வான்டேஜ். பட் ஐம் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் டிசைன் மட்டும்தான்.
ஸோ இது வந்து சிம்பிள் தான் ப்ரோ. டிசைன் லாங்குவேஜ் நல்லா தெரியணும். ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி வி கேன் ஏபிள் டு ஹையர். இதுதான் டிசைனரோட ப்ரொஃபைலுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே டிசைன் குவாலிட்டி ஒர்க் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் மேட்டர், அது பிரச்சனை இல்லை. வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா தட் கேன் பி அன் ஆடட் அட்வான்டேஜ். அதுதான். பார்த்தீங்களா, நான் கேட்டிருக்கேன் ஃப்ரெஷர் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்ட்டு. எனிதிங் இஸ் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. என்னால் ரெஃபர் பண்ண முடியும், கேண்டிடேட்ஸை ரெஃபர் பண்ண முடியும், ரெஃபர் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் நல்லபடியாக படித்து வரீங்களோ உங்கள் எல்லாரும் நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நீங்கள் படிக்கிறீங்களா, படித்து முடிச்சுட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண வேண்டியது தான். அதுக்காக தான் இந்த 10 நாள் செஷன். ஓகே, இப்போ நம்புறீங்களா? எப்பா, யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு வேலைலாம் இருக்குதுப்பா. சும்மா இவனுக்கு தான் சும்மா ஏதாவது வேலை இல்லை, அது இல்லை, டார்க் சீக்ரெட் அது இதுன்னு போட்டு உடச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி யாராருக்கெல்லாம் அந்த பில்லியனர்ஸ் கிடைக்குதோ பி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆயிடுவேன் ப்ரோ, எனக்கு அதுக்கு தான் எனக்கு ஐடியா இருக்கு, நான் அதுக்குள்ள வந்தே அவனும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க பார்க்கலாம். ஜஸ்ட் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எஸ்ன்னு போட்டுருங்க, நம்ம அடுத்து போயிடலாம். ஓகே கைஸ், சூப்பர். நம்ம அடுத்து போலாமா? ஓகே, டிசைன் இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கு, இதுல நம்ம எங்க வர போறோம் அப்படின்றது நான் சொல்றேன். ஓகே, ஸோ டிசைன் இண்டஸ்ட்ரியில கிராஃபிக் டிசைன், விஷுவல் டிசைன், யூஐ யூஎக்ஸ் டிசைன், அனிமேஷன் டிசைன், கேம் டிசைன், விஎஃப்எக்ஸ் டிசைன், ஃபேஷன் டிசைனர், ஆர்கிடெக்ட் டிசைனர், இன்டீரியர் டிசைனர், ஆட்டோமேட்டிவ் டிசைனர் அண்ட் கேட் டிசைனர், இந்த மாதிரி பல்வேறுபட்ட டிசைனர்ஸ் இருக்கிறாங்கப்பா. ஓகேவா? இதுல அனிமேஷன் டிசைன், கேம் டிசைன், விஎஃப்எக்ஸ் டிசைன், இது எல்லாமே, இந்த விஷுவல் டிசைன், இந்த கிராஃபிக் டிசைன், இது எல்லாமே ஏஐயால வந்து ரீப்ளேஸ் பண்ணா கூடி, ஆனா இந்த யூஎக்ஸ் டிசைனை வந்து கடைசி வரை யாராலும் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஏன் நான் சொல்றேன்னா, we need to sell the product to humans, not for the machine. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வேகன்சிஸ் அவைலபிள், எல்லாரையாலையுமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதே மாதிரி ஏஐ வாங்கினா ஏஐ வந்து ரிப்பீட்டடிவான ஒர்க் தான் கொடுக்க போகுது, அதுல ஒரு புது விதமான கிரியேட்டிவிட்டி இருக்காது. ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு மட்டும் இல்லாம மோஸ்ட்லி என்னென்ன மாதிரி டிசைனர்ஸ் எல்லாம் உள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் கெரியர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது வந்து ப்ராடக்ட் டிசைனர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராடக்ட் டிசைனர். நான் இப்போ ப்ராடக்ட் டிசைனர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட்ல நான் ஒரு அமௌண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கேன், அது என்ன நான் கடைசியாக ரிவீல் பண்றேன். ஸோ நீங்க யூஐ யூஎக்ஸ்குள்ள வந்தீங்கன்னா there was a n number of opportunities are there. Okay, so you can be a product designer, you can be a UX designer, you can be a UI designer, front end web designer, visual designer, and then UX writer, UX strategist, UX researcher. இந்த மாதிரி பல்வேறுபட்ட ரோல்குள்ள வர முடியும். நீங்க இதே ஒரு 2 வருஷம் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு கூட மேனேஜ்மெண்ட் லெவல்ல ப்ராடக்ட் மேனேஜராவோ இல்ல ப்ராஜெக்ட் ஓனராவோ போயிட முடியும். அதுக்கப்புறம் டைரக்டர் அந்த இது இந்த இதுன்னு சொல்லிட்டு சீனியர் பொசிஷன் போயிட்டு நீங்கள் வேலை செஞ்சு கொண்டே இருக்க முடியும். இதுதான் உண்மை. ஆனா நீங்க கிராஃபிக் டிசைனா இருந்துட்டு இதுக்குள்ள போக முடியாது. நீங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனராவோ இல்ல ப்ராடக்ட் டிசைனராவோ இருந்தால் ஒழிய யூ கேன் பிகம் அ ப்ராடக்ட் மேனேஜர் ஆர் ப்ராடக்ட் ஓனர். கிராஃபிக் டிசைனரா இருந்துட்டு போக முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படிதான் இருக்கும். எனக்கு ப்ரோ, எனக்கு கிராஃபிக் டிசைனை பத்தியும் எனக்கு இண்டஸ்ட்ரியை பத்திலாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஐஎன், அதாவது இண்டஸ்ட்ரிக்கு ஐஎன் சொல்லி டைப் பண்ணுங்க. எனக்கு நம்ம இண்டஸ்ட்ரி பத்தின ஒரு கிளியரா ஒரு புரிதல் இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஐஎன் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
சூப்பர் கைஸ், வெரி குட். ஓகே, வெரி குட். ஸோ கிராஃபிக் டிசைனரோட டூல்ஸ் அண்ட் அவங்க ஒர்க் பேட்டர்ன் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ தட் கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, பிஸ்னஸ் கார்டு, ப்ரௌசரு, எஸ்எம்ஓ போஸ்டரு, இன்ஃபோகிராஃபிக்ஸ், பேனரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கப்பா. ப்ரோ, கிராஃபிக் டிசைனருக்கும் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் இருக்கு? நான் எதில் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. போக 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 என்ன ஆச்சுன்னா, அவருடைய ஒர்க் அப்படியே கம்மி 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 கம்மியா ஆயிடுச்சு. இப்ப மாசத்துக்கு 35,000 இருந்து 50,000 தான் சேலரி வாங்க முடியுது. அதுக்கு மேல வாங்க முடியறது இல்ல. ஏன்னா, முன்னாடிலாம் போட்டோஷாப்னு ஒரு டூலை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு கேன்வான்னு ஒரு டூல் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுச்சு. இது யாராருக்கெல்லாம் தெரியுமோ எஸ்ன்னு போடுங்க. ஸோ கிராஃபிக் டிசைனரா வந்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு உங்களோட லைஃப் நல்லா ஓடிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கோ டவுன். So automatically you want to upgrade your profile to technological designer. UI UX designerன்றவங்க டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ல ஒர்க் பண்றவங்க. காட் இட்? ஓகே. ஸோ கிராஃபிக் டிசைனரை பத்தி நான் ஐடியா கிடைச்சிச்சுன்னா எஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதுன்னா, ஃபோட்டோஷாப்பு, கேன்வா, அடோபே எக்ஸ்டி அண்ட் ஏஐ, கோரல் ட்ரா, இந்த மாதிரியான டூல்களை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ விஷுவல் டிசைனர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டிசைனர்ஸ்க்கு பேர் தான் விஷுவல் டிசைனர் சொல்லுவாங்க பேசிக்லி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப்பு, கேன்வா, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரு, ஃபிக்மா, ஸ்கெட்சு, அடோப் எக்ஸ்டி, இந்த மாதிரியான டூல்களை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அவங்களால விஷுவல் டிசைனராக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி விஷுவல் டிசைனருக்கு எவ்வளோ ப்ரோ சேலரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்ல சேலரி வருமானு சொன்னால் கிடையாதுப்பா. ஒரு சிலவங்களாம் நல்ல சேலரி வரும், ஒரு சிலவங்க நல்ல சேலரி வராது. அதுக்கான சில இது இருக்கு. அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன் இப்போதைக்கு. ஓகே. ஓகே. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யுஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு என்னென்ன சேலரி கொடுப்பாங்க, எவ்வளோ சேலரி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்டோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணுறவங்க. ஓகே. ஸோ இவங்க இல்லைன்னா ஒரு மொபைல் ப்ராடக்ட்டோ இல்லை வெப் ப்ராடக்ட்டோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இவங்களோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப 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 முக்கியம். ஓகே. இவங்க டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்விஷன், பால்சமிக்கு, ஸ்கெட்ச் ஆப்பு, ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி, இந்த மாதிரி பல்வேறுபட்ட ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகே. ஸோ இந்த யூஎக்ஸ் டிசைனர்ஸோடைய சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? இஸ் இட்? ஸோ கம்மிங் பேக் டு ஃபிக்மா. ஸோ ஃபிக்மாவில் வந்துட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு யூஎக்ஸ் டிசைனருடைய வேலை என்னன்னா பார்த்தீங்கன்னா, வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, மொபைல் ஆப் கிரியேட் பண்ணுறது, டேப் ஆப்பு, டெஸ்க்டாப் ஆப்பு, டிவி ஓஎஸ்ஸு, வாட்ச் ஓஎஸ்ஸு, வீரபிள் ஓஎஸ்ஸு, உங்கள் காரில் வர டிஸ்பிளே இருக்குல்ல, இப்போ கார்லலாம் வருதுல்ல டிஸ்பிளே, அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓகே. நான் ரீசெண்டாக போட்டிருந்த அந்த வீடியோ கூட போய் பாருங்க. அவ்வளோ விஷன் ப்ரோ ஓஎஸ் கூட நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ டிசைன் படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது தெளிவான இடத்துல படிக்கிறோமா? நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கா? நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கா? நம்ம அதை இன்டர்வியூல கேட்டா கொஸ்டின் பண்ற மாதிரி நம்ம அறிவோட இருக்கிறோமா? அப்படின்றது தான் மேட்ரு. இங்க டிசைனர்ஸ்க்குலாம் ஸ்கோப் இல்லாமலாம் இல்ல. ஸ்கோப் இருக்கு. ஆனா நம்ம அந்த ஸ்கோப்ல வந்து தேவையான அளவுக்கு அறிவா இருக்கிறோமா, ஸ்கில்டா இருக்கிறோமான்றது தான் மேட்ரு. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் 20Kலேருந்து 40K வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது சென்னை அண்ட் பெங்களூர் மார்க்கெட்லேயே பண்ண முடியும். நீங்க இன்னும் அந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல்லா இல்லாம ஃபீல் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எப்படி வேணா போலாம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில போய் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா போனீங்கன்னா, உங்கள மதிப்பாங்க.
அதுவே நான் செல்ஃப் தாட் டிசைனரா போறேன் அப்படின்னும் போது அங்கேயும் உங்களை மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க சொல்லலை. பட் அவங்க கொடுக்குறதா சேலரி, நீங்க அவங்கள டிமாண்ட் பண்ண முடியாது. அதுவே ஒரு இடத்துல ப்ராப்பராக நான் படிக்கிறேன், படிச்சுட்டு போறேன் அப்படின்னும் போது யூ கேன் டிமாண்ட். சார் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் சார், இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதை முடிச்சிருக்கேன், நீங்க என்ன கொஸ்டினா கேளுங்க, மாசத்துக்கு எனக்கு 20,000 சேலரி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா தே கேன் ஏபிள் டு ப்ரொவைட். ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, படிச்சுட்டு வந்திருக்கீங்க. காட் இட்? ஓகேவா? ஸோ இந்த யூஎக்ஸ் டிசைனோட சேலரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபா per annum ஸ்டார்ட் ஆகுது. 4 to 7 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs இருக்கு. 8 to 12 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்கு. ஓகே, 10 lakhs ப்ளஸ்க்கு மேலே இருக்கு. இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 8 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு நீங்கள் லைக் அசம்ஷன் பண்ணுறீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட சேலரி எவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு சார் எனக்கு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ இருக்கும்? கமான் கைஸ், உங்ககிட்ட இருந்து நான் சில ஆன்சர்ஸ் எதிர்பார்க்குறேன். 18 LPA, ஓகே, 12 LPA, 80K per month, 15 LPA சிவதர்ஷினி, ஓகே, 14 LPA, 18 LPA, 25 LPA. கமான் கைஸ். ஓகே, எல்லாரும் நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்கீங்க. 18 LPA அண்ட் 18 LPA போட்டிருக்கீங்க. பட் எனக்கு வந்து 20 LPA கரண்ட்லி போயிட்டுருக்கு சேலரி ஆக்சுவலாக. 8 வருஷம் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 LPA. பட் எனக்கு 25 LPA வரை இப்போ ஆஃபர் இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து. ஐ ஹாவ் 25 LPA வரை எனக்கு ஆஃபர் இருக்குது. ஓகே, இது என்னுடைய மே மந்த் சேலரி நான் வாங்கினது. ஓகே, யாராக்கெல்லாம் என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதோ எஸ்ன்னு போட்டுருங்க. நான் மே மந்த் சேலரி எவ்வளோ வாங்கினேன்றது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்னோட மே மந்த் சேலரி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,08,000 rupees பர் மந்த்துக்கு நான் சேலரி வாங்கியிருக்கேன். ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 8,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட லைஃபு. 10,000 ரூபா, 12,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா, 24,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா, 60,000 ரூபா, 73,000 ரூபா, 85,000 ரூபா, இப்போ 1,00,000 ரூபா. ஓகே, 1,00,000 ரூபா வரையும் நான் இதில் வாங்கியிருக்கேன், வெறும் டிசைனராக மட்டுமே வாங்கியிருக்கேன். அப்போ இதில் ஸ்கோப் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா ஏன்ப்பா நீங்க போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு அலாட போறீங்க? தெளிவா உக்காந்து ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து படிச்சுட்டு போய் மார்க்கெட்ல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யார் வேலை கொடுக்க மாட்டேன் சொல்றது? வேலைலாம் இருக்கு, நம்ம ஸ்கில்டா இருக்குமான்றது தான் மேட்ரு. ஓகே, ஸோ வி நீட் டு பி ஸ்கில்டு. ஓகே, ஓகே, இப்போ தெரியுதா என்னோட சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து மே மாதம் 29ஆம் தேதி வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக காட்டுறதுக்கு. ஓகே, காட் இட். என்னோட சேலரி இதுதான். யாரா இருக்கலாம் அதை பார்க்கும்போது வா அப்படின்னு ஃபீல் ஆகுது? இல்லை ப்ரோ, இதெல்லாம் நார்மல் தான் ப்ரோ, இதை விட அதிகமாகவே நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராரு? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஓகே, இங்கிலீஷ் சரியாக கூட பேச தெரியாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து, ஓகே, 2016 ஸ்டார்ட் பண்ண கெரியரில் 2023 1,00,000 ரூபா வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களால் ஏன் வாங்க முடியாது? உங்களால் ஏன் வாங்க முடியாது? ஈஸியாக வாங்கலாம்ப்பா, ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நல்ல நல்ல கைடன்ஸ் தேவை, உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான கண்டினியூஸ் மென்டார்ஷிப் தேவை. இது இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, உங்களால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதா?
ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது, ஃப்ரெஷருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 8,000 ரூபா. இப்போ பசங்க ஸ்டார்ட் பண்ணுற சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000 20,000 25,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக என்னோட 60,000 நான் வந்து 4வது கம்பெனியில் தான் அட்டென்ட் பண்ணேன். நீங்கள் 2வது கம்பெனியில் 60,000 அடிக்கலாம். இதான் உண்மை. அதுவும் பெங்களூர் மார்க்கெட்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகலாம், அவ்வளோதான். எல்லா கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான விஷயத்தில் அட்டன் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஓகே, அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் உண்டுப்பா இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க் இப்போ நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இந்த செஷன் எண்ட் ஆகும்போது அந்த அட்டண்டன்ஸ் லிங்க்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள். ஓகே, அது மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியாது. யார் டெடிக்கேட்டடாக அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் டோன்ட் கெட் அவுட். ஓகே, வந்துட போகிறீங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா முன்னாடி சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி அட்டண்டன்ஸுக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க தம்பி, வெயிட் பண்ணி அட்டன் பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிட்டுங்க. ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, 10 டே 10 டே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு நாள் வரேன் 2 நாள் வரலாம் இல்லை, எல்லா நாளும் வந்து அட்டன் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு சமத்து புள்ளியாக வேலை வாங்கிப்பீங்களா? ஓகே, தட் இஸ் அது உங்களுடைய ஒரு கமிட்மெண்ட். ஃபார்மை நான் போட்டிருக்கேன், ஃபார்ம் லிங்க்கு நான் போட்டிருக்கேன், அதை நான் பின்னும் பண்ணுறேன். எஸ் கைஸ், நான் பின் பண்ணியிருக்கேன் கைஸ். அழகாக போகிறீங்க எல்லாரும். அழகாக போகிறீங்க உங்களுடைய சர்டிஃபிகேஷனுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுறீங்க. ஓகே, ப்ளீஸ் ஃபில் த அட்டண்டன்ஸு இந்த சாட்டில் தான் இருக்கும். ஓகே, லிங்க் வந்து நாட் ஓப்பனாக, ஒரே நிமிஷம் இருப்பா. எஸ் எஸ், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகும்ப்பா. இல்லை இல்லை, இப்போ ஓப்பன் ஆகும் லிங்க், இப்போ ஓப்பன் ஆகும். எஸ் எஸ், இப்போ லிங்க் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் ட்ரை நவ். ஓகே, எஸ் எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேப்பா. ஸோ கம்மிங் பேக் டு, அப்படியே அட்டண்டன்ஸ் போகிறவங்களாம் போட்டுங்க. கம்மிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட். ஸோ யூஐ யூஎக்ஸில் ஸ்கோப் இப்போ இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுதுப்பா. ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகுது. நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் வந்து அட்டண்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ சூப்பர், வெரி குட். ஏன்னா சீரியஸாக இருக்கிறவங்க தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ணணும். சும்மா வந்து நானும் வரேன், சும்மா நானும் படிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறவங்களாம் அப்படியே போக வேண்டியது தான். எதுவும் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் கடைசி வரையும் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. எத்தனை காந்தி, எத்தனை தலைவர் வந்தாலும் அவங்களாம் திருத்த முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு வேல்யூபிளான செஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ, உண்மையாலுமே நான் இன்னைக்கு வந்து செஷன் ஏதோ அட்டன் பண்ணேன், உண்மையாலுமே சொல்கிறேன் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு செஷன் அதுக்கு முன்னாடி அட்டனே பண்ணது கிடையாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க பார்க்கலாம். இன்னும் 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 9 நாள் இருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க என்கிட்ட இருந்து. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகும்போது லக்ஷ்மண் ப்ரோ கிட்ட உட்காந்து படித்தோம், லக்ஷ்மண் ப்ரோ கூட உட்காந்து படித்தோம்பா, வேற லெவலில் மனுஷன் சொல்லி கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும். உங்களுக்கு பக்காவா நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால அப்படின்னு இல்லாமல்
நல்லா உக்காந்து கத்துக்கிட்டு போங்க. ஓகேவா? நான் வந்து சும்மா வந்து எடுக்கல கைஸ், சீரியஸா சொல்றேன். என்னுடைய எவ்வளோ வேலை இருக்கு, நான் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் இந்த சமயத்துல. இந்த 8 to 9 எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் உங்களுக்காக. நான் இவ்வளோ ஸ்கோப் இருக்கு, படிப்பா, படிச்சுட்டு நீ ஒரு பெரிய வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி நான் அவங்கள புஷ் பண்றதுக்கு ஆன அவசியம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான், ஹெச்ஆர் நவீன் பிரதர். அவருக்காக மட்டும்தான் நான் அந்த செஷன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெக்னாலஜி கற்பித்தல் அப்படின்ற இந்த கம்யூனிட்டிக்காக தான் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அதனால நாளைக்கு செக்ஷன் மறக்காம என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. இத்தனைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிராவல் தான் பண்ணுவேன். ஓகே, உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு காலைல 8:30 மணிக்கு கரெக்டாக டான்னு மீட் பண்ணுவேன். எல்லாரும் என்ன பண்றீங்க, செஷன்ல நான் லிங்க் அனுப்பின உடனே, ஓகே, நான் லிங்க் அனுப்பின உடனே வந்து ஜாயின் பண்ற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு என்னது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஓகேவா? நீங்க எல்லாருமே 10 நாள்ல ஆப் லான்ச் பண்றீங்க. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, சர்டிபிகேட்டை லான்ச் பண்றீங்க, வேற எதுவுமே கிடையாது. சாரி, நீங்க எல்லாருமே ஓன் அப்ளிகேஷன் லான்ச் பண்றீங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம், உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நம்மளுடைய ப்ரொஃபைல்ல போட்டு ஷேர் பண்ண போறோம், இந்த பர்சன்லாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்க எனக்காக ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். இந்த 9 நாள் கமிட்டடா, சாரி, இந்த 10 நாள் கமிட்டடா வந்து செஷன் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுவீங்களா? மார்னிங்லாம் கிடையாதுப்பா, எல்லா நாளும் ஈவினிங் தான், 8:30 to 9:30. ஓகேவா? எல்லா நாளுமே 8:30 to 9:30 ஈவினிங் தான், மார்னிங்லாம் கிடையாது. எஸ், மறக்காம அட்டன் பண்ணுங்க. ஓகே, உங்களோட எல்லாரோடைய ஒரு விஷயத்த நான் கேட்க ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஷனுடைய ஃபீட்பேக்ஸை வந்து நீங்க போட்டே ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ், இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது சொல்லிட்டு பிங் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், இன்னைக்கு நான் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், எவ்வளோ புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்க, பிங் பண்ணுங்க. ஸோ வி வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அட்டண்டன்ஸ் போடுறவங்கலாம் போட்டுகிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த லிங்க்கில் போடுவீங்க. ஓகே, ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை இந்த லிங்க்ல போடுங்க. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. சரியா? ஓகே, டுமாரோ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 9:30 PM ஈவினிங், 8:30 PM to 9:30 PM. சரியா? ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு இதோட செம்மையான விஷயங்கள்லாம் இருக்கு, வேற லெவல்ல பண்ண போறோம். ஓகே, தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாரையும் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா. ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். உங்களுடைய நாளைக்கு எந்த டவுட் இருந்தாலும் எடுத்து வச்சிருங்க, நம்ம உங்களை எல்லாரையும் சந்திக்க போறோம் நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை நீங்க மறக்காம போட்டு போங்க. ஓகே, ஹோப் எல்லாருமே அட்டண்டன்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கும். யாரெல்லாம் கன்சிஸ்டன்சியாக 10 நாளைக்கு அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட்டு. மறந்துடாம டெய்லியும் அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வேலன், நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து எப்படி கொடுப்போம்னா, இப்போ நீங்கள் 10 நாள் எப்படின்னா நீங்கள் ஒரு ஆப் லான்ச் பண்ணிடுவீங்க. அந்த ஆப் லான்ச் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிடுவோம்ப்பா, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் தென் அனதர் கிரிட்டேரியா, இந்த 10 நாள் செஷனை ரெகுலராக அட்டன் பண்ணியிருக்கணும், இதுதான் விஷயம். ஓகே, இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இந்த அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிடும்.
ஸோ யாராவது அட்டன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க. ரெகுலராக வந்தால் தான் உங்களுக்கு என்னது சர்டிஃபிகேட் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் கனெக்ட் டுமாரோ. ஓகே. எஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.